மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே சிலர் வேதபாரகர், பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆண்டவர் ஒரு அற்புத அடையாளத்தை அவர்களுக்கு முன்பாக நிகழ்த்தி காட்ட வேண்டும். ஒரு பெரிய மிராக்கிள் காண்பித்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ரெடி என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இப்படித்தான். ஆண்டவர் எதற்காக பின்பற்றுகிறார்கள்? ஆண்டவர் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும், அவர் கண்களால் கண்டு பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை காண வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இது சரியா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக அடையாளங்களை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அற்புதத்திற்காகவும் அடையாளத்திற்காகவும் தன்னை பின்பற்றுகிறவர்களை ஆண்டவர் என்கரேஜ் செய்தது கிடையாது. இந்த இடத்துல கூட ஆண்டவர் ஏற்கனவே அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்? நாம் வேதத்தை படிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து தான் ஒரு தேவகுமாரன் என்பதை நிரூபித்திருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த யோவான் தான் எழுதி இராத அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததாக குறிப்பிடுகிறார். எதற்காக இந்த அற்புதங்களை எல்லாம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கும் இந்த யோவான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எதற்கு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அற்புதங்களை அல்லது அடையாளங்களை செய்வதன் மாபெரும் நோக்கம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வம், தேவன் என்பதை ஒரு மனிதன் அறிந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக, மாறாக அதே அற்புதத்தையும் அடையாளத்தையும் தொடர்ந்து வேண்டும் வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை பின்பற்றுவதற்காக அல்ல. ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி விளங்கின என்பதாக மறுபடியும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அற்புதத்திற்காகத்தான் தொடர்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்திலே அற்புதத்திற்காக அடையாளத்திற்காக வேண்டி வந்தார்களே அவர்களிடத்தில் சொல்லுகிற பதிலை தான் சொல்லுவார். அவர்களிடத்தில் என்ன பதிலை ஆண்டவர் சொன்னார் பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். அடையாளத்தை தேடுகிறவர்கள் அல்லது மிராக்கள் தேடுகிறவர்கள், அற்புதத்தை தேடுகிறவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொல்லி. பாருங்கள், பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். அவர்களுக்காக ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். அது என்ன அடையாளம் தெரியுமா? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அன்புக்குரியவர்களே, இறுதியாக கொடுக்கப்படுகிற அடையாளம் இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற இறுதி ஒரு அடையாளம் இது யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். அது என்ன யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம்? யோனா எப்படி 3 நாள் இரவும் பகலும் மீனுடைய வயிற்றில் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்திலே இருப்பார். அதுதான் அடையாளம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளை கழித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழும்புவார். இதுதான் அடையாளம். இதற்கு மிஞ்சின இன்னொரு அடையாளம் தேவையில்லை என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த அடையாளத்தை தவிர வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, வேத புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களே, இந்த அடையாளத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதற்கு இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை நம்பாமல் இன்னும் அடையாளம் வேண்டும், இன்னும் அடையாளம் வேண்டும் என்று சொல்லி அடையாளத்திற்காக அற்புதத்திற்காக அங்கும் இங்கும் தேடி பிரபலங்கள் என்று சொல்லுகிறவர்களை நாடி ஓடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், பொல்லாத உபச்சார சந்ததியார் என்று சொல்லுவார். காரணம், யோவான் 6ஆம் அதிகாரத்திலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேகர் தேடி வைத்திருந்தார்கள். அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தேடினார்கள். ஆண்டவர் அக்கறைக்கு சென்றால் கடினப்பட்டு படகை எடுத்துக்கொண்டு தேடி ஓடுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க, பாராட்டி இருக்க வேண்டும். அப்படித்தானே? ஐயோ, என்னை எங்கெல்லாம் அலைந்து திரிந்து தேடுகிறான் என்று சொல்லி நான் பாராட்டவில்லை, திட்டினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேடுகிறீர்கள், தேடுகிறோம், அங்கும் இங்கும் தேடுகிறீர்கள். வண்டி பிடித்து பஸ்ல ஏறி 4 மாவடி 5 மாவடி காருண்யா அப்படி அங்கு இங்கு என்று சொல்லி தேடி ஓடுகிறீர்கள். எதற்காக? இங்கே சென்றால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இங்கே சென்றால் எனக்கு ஒரு அடையாளம் நடக்கும் என்று சொல்லித்தான் 5 மாவடிக்கும் 6 மாவடிக்கும் வேளாங்கண்ணிக்கும் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் ஓடுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த அப்பத்திற்காக தேடாமல் கிரியை செய்யாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள். இந்த அடையாளத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் என்ன தேடாதீர்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு போஜனம் இருக்கிறது. நீங்கள் இங்கே தேடுகிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. இங்கே நீங்கள் விரும்புகிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியோடு அழிந்து போகக்கூடிய, அதோடு நிலை நின்றுவிட போகிறது. ஆனால் அழியாத ஒரு போஜனம் இருக்கிறது, அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். அதை தேடுங்கள்.
அந்த போஜனம் எது? அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக தேடாதீர்கள், இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இன்னைக்கு என்ன நோக்கத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம்? எந்த நோக்கத்திற்காக தேட வைத்திருக்கிறார்கள் இன்றைய ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக தேடுகிறீர்களா? அது என்ன கிரியை செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் அதற்கான கிரியை. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள் என்று சொல்லும் போது யூதர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்ன கிரியை செய்ய வேண்டும்? என்ன அவர் சொல்லுகிறார், எளிதான ஒரு கிரியை. அவரை அனுப்பினவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது எதற்காக? பூமியில ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக, நான் விரும்புகிறதை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வது, விசுவாசிப்பது, நித்திய ஜீவனை அவர் தருவேன் என்று சொல்லி வாக்கு தந்திருக்கிறார். அவர் தான் நித்திய ஜீவனுக்குரிய அதிபதி. அதற்காக தேடுங்கள், அதற்காக அவர் மேல் விசுவாசம் வையுங்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் எதை போதிக்கிறது? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவத்திலே வந்தால் உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஆண்டவர் இதை செய்வார், அதை செய்வார் என்று சொல்லி இந்த உலகம் சார்ந்த வாக்குறுதிகளைத்தான் காண்பித்து இயேசு கிறிஸ்துவத்தை தேடு, இயேசு கிறிஸ்துவை விரும்பு என்று சொல்லி போதிக்கிறது. தவறு. ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள். அதாவது போஜனத்திற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். மற்றபடி நீங்கள் இன்னும் எங்களுக்கு அடையாளம் வேண்டும், அற்புதம் வேண்டும் என்று சொல்லி தேடி ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது பொல்லாத விபச்சார சந்ததியா, உங்கள் மேல் குற்றம் சுமத்தப்படும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்துள்ள வசனங்களை பார்க்கும்போது, உங்கள் மேல் யாரெல்லாம் குற்றம் சுமத்துவார்கள் என்று சொன்னால் நினிவே பட்டணத்தார் குற்றம் சுமத்துவார்கள், சேபாவின் ராஜஸ்திரி குற்றம் சுமத்துவார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புத அடையாளங்களுக்காக ஆண்டவரை தேடுவதை நிறுத்திவிடுங்கள். அதற்காக ஆண்டவர் செயல்படவே மாட்டாரா? அப்படி இல்லை, ஆண்டவர் செயல்படுவார். ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர். ஆண்டவரால் செய்யக்கூடாத எந்த காரியமும் இல்லை. ஆனால் அதற்காக நீங்கள் தேடாதீர்கள். ஒரு முறை ஆண்டவரை அறிந்த பின்பதாக, ஆண்டவரை அறிவதற்காக ஆண்டவர் பல காரியங்களை நிகழ்த்தி காட்டுவார். ஆண்டவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதற்காக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் பல வழிகளை கையாண்டு ஆண்டவர் தான் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். அவர் நிரூபித்து காண்பித்த பின்பும் எதற்காக அப்படி அடையாளங்கள் செய்யப்படுகிறது என்பது பொருளை உணராமல் மீண்டும் மீண்டும் அடையாளம் அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகின்ற அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக மாற நேரிடும். ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இது நிமித்தமே இன்றைக்கு அநேக போலியான அற்புதங்கள் இன்றைக்கு மேடைகளிலே நிகழ்த்தி காண்பிக்கப்படுகிறது. பொய்யான நடிப்புகள், போலியான அற்புதங்கள் எல்லாம் இன்றைக்கு நிகழ்த்தி காண்பிக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்தவம் என்கின்ற பெயரில். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். அது ஆண்டவர் செய்வார். அதுக்காக ஜெபிக்கலாமா? கண்டிப்பாக ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் பேரில் திணிக்கிறதா அது இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா காணப்பட வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது அவருக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனமாய் காணப்பட்டது. அவருடைய பலவீனம் நீங்கும்படியாக அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்திலே. எத்தனை முறை ஜெபித்தார்? 3 முறை ஜெபித்தார். 3 முறை ஜெபிக்கும் போது அவருக்கு அவரோடு ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய வியாதியை பலவீனத்தை நான் நீக்கி போட மாட்டேன், அதற்கு பதிலாக இந்த பலவீனத்தை தாங்குவதற்குரிய பலனை உனக்கு தருகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தாங்கக்கூடிய எபிலிட்டியை உனக்கு தருகிறேன், தாங்கக்கூடிய கிருபை உனக்கு தருகிறேன் என்கிறார். அப்போ அங்கே ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அங்கே ஒரு அற்புதத்தை பவுலுக்கு செய்து காண்பிப்பது அல்ல. அங்கே அந்த பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை பவுலுக்கு அளித்து அது நிமித்தம் பவுலை ஒரு முன்னுதாரணமாக மாற்றுவது. அன்புக்குரியவர்களே, இப்போ இங்கே பவுல் ஆண்டவரோட விருப்பத்துக்கு செவி கொடுக்கிறார். மாறாக அங்கே மறுபடியும் பவுல் தன்னோட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவரோட விருப்பத்திற்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது, இயேசு செய்த அற்புதங்களை கண்டு இவர்களிலே அநேகர் விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அற்புதங்களை கண்டு விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அடுத்த வசனத்திலே இயேசு என்ன செய்தாராம்? அவர்களை நம்பி இணங்கவில்லையாம். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் இயேசு கிறிஸ்து நம்பவில்லை. பாருங்கள் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்கள், நான் சொல்லுகிறீர்கள், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இந்த காரியம் நடக்கும் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை நம்புகிறாரா என்பது ஒரு கேள்விக்குறி. இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த யூதர்களை இயேசு கிறிஸ்து நம்பி இணங்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அற்புதத்திற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் எனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவர்கள். அவர்களை நம்பி ஆண்டவர் இணங்கவில்லை. காரணம், அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் பாடுகிறேன், ஆராதனை செய்கிறேன், உங்கள் இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு விசுவாசத்தில் என்னுடைய ஒரு பெரிய வீடு வைக்க வேண்டும், அந்த வீடு வைக்கின்ற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பல வருடங்களாக ஒரு பெரிய வியாதி இருக்கிறது, அதை மாற வேண்டும், அதை ஆண்டவர் மாறி தருவார். ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்துக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவர் அறிவார். ஆகவே ஆண்டவர் நம்பி இணங்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவை எதற்காக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே நித்திய ஜீவனை தர முடியும். இந்த பணம், பொருள் போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த உலகம் கூட உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும், அன்புக்குரியவர்களே. ஆனால் நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே எவரும் உங்களுக்கு தர இயலாது. மரணத்தை குறித்த பயத்தை மாற்ற இந்த உலகத்தில் எவராலும் உங்களுக்கு முடியாது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறவர். அவர் மாத்திரமே நித்திய ஜீவனை தருகிறவர். ஆகவே அதற்காக அவரை பின்பற்றுங்கள். அதற்காக அவர் என்ன செய்தார், அது செய்த தியாகத்தை நினைத்து அந்த நிமித்தம் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். மாறாக இயேசு கிறிஸ்துவத்தில் பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவரை பின்பற்றினேன், இது கிடைக்கும், ஆகவே நான் பின்பற்றினேன் என்பதல்ல. எனக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும், என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு சாதாரண நிலைமையிலே வாழ்ந்தாலும், கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன். அவர் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்கின்ற அன்பு நிமித்தம், அந்த விசுவாசத்து நிமித்தம் அவரை பின்பற்றுங்கள். அதுதான் ஆண்டு வேதம் கற்பிக்கிற வழிமுறையாக காணப்படுகிறது. மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் நிமித்தமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ததாக நாம் வாசிக்கிறோம். அது எதற்காக செய்தாராம்? தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அவர்கள் மூலமாக அடையாளங்களை ஆண்டவர் செய்து காண்பித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் வசனத்தை சொல்லுகிறார்கள், அந்த வசனம் உறுதிப்பட வேண்டும், அந்த வசனம் உண்மை என்று சொன்ன ஜனங்கள் நம்ப வேண்டும். அதற்காக ஆண்டவர் அவர்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாக அற்புதங்களை செய்திருக்கிறார். அது என்ன வசனம்? அப்போஸ்தலர்கள் எதை போதித்தார்கள்? நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, நீங்கள் பாவத்திற்காக தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற சுவிசேஷத்தை போதித்தார்கள். இந்த சத்தியம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அப்படியானால் இயேசு கிறிஸ்து தான் தெய்வமா என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா? அந்த கேள்வி ஆதாரமாக ஆண்டவர் அங்கே அற்புதங்களை அப்போஸ்தலர்கள் மூலமாக செய்து காண்பித்தார். ஆனால் அதே ஒரு முறை அந்த அற்புதங்களை காண்பித்து இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி நம்பின பின்பு மறுபடியும் இவர் இயேசு கிறிஸ்து தெய்வம் நம்பிவிட்டேன், ஆகவே மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த காரியத்தை நிறைவேற்றி தர வேண்டும், அதற்காக நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, எதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? இங்கே உள்ள யூதர்களைப் போல அடையாளத்திற்காக வேண்டி ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா? ஆண்டவரால் பொல்லாத உபச்சார சந்ததியார் என்று சொல்லி அழைக்கப்பட விரும்புகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள்.